3 நாள் பயணமாக இன்று டெல்லி செல்கிறார் ஆளுநர் RN ரவி. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் உள்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளதாக தகவல். (41,485) பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு இன்று தேர்வு. தேர்வு மையங்களுக்குள் சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்படும் தேர்வர்கள். திமுகவிடம் கூடுதலாக தொகுதிகளை கேட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பேட்டி. மாநிலங்களவை MP பதவி குறித்து பேசவில்லை என விளக்கம். இன்று மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகளை கேட்க இரு கட்சிகளும் தீவிரம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட கார்த்தி சிதம்பரத்திற்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என காங்கிரஸ் கட்சியின் ஒரு தரப்பு தீர்மானம். சீட் கொடுக்க வேண்டும் என கார்த்தியின் ஆதரவாளர்களும் தீர்மானம் நிறைவேற்றியதால் பரபரப்பு. பாஜக கூட்டணியில் மீண்டும் அதிமுகவை இணைக்க தூது சென்றாரா GK வாசன். எதிரிகளை வீழ்த்த ஒன்றாக இருப்பது அவசியம் என கருத்து. என்னுடைய சந்திப்பு நாட்டு நலன், எதிரியை வீழ்த்துவது. அப்ப புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நீங்க அதுக்கெல்லாம் பலமா இருக்கணும் இல்லையா? அது மாதிரி தானே எல்லாரும் நினைப்பாங்க. அது மாதிரி தான் நானும் நினைப்பேன். பாஜக எங்களுக்கு எதிரி என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. பாஜக கூட்டணிக்கு எப்போதும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டதாக விளக்கம். எங்களை பொறுத்தவரை தோழமையோடு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி என்ற கண்ணோட்டத்தோட தான் நிச்சயமா பார்ப்போம். அதனால அதுக்கு உண்டான விமர்சனங்கள் கண்டிப்பா வரும். முதலமைச்சருடன் நேரில் விவாதிக்க தயார் என அண்ணாமலை சவால். அமைச்சர் மனு தங்கராஜுடன் விவாதம் நடத்த செய்தி தொடர்பாளரை அனுப்பி வைப்பதாக பேட்டி. புதுச்சேரி தொகுதியில் பாஜக வேட்பாளரை நிறுத்த NR காங்கிரஸ் ஒப்புதல். தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட வாய்ப்பு என தகவல் வெளியான நிலையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் சந்திப்பு. தேனியில் மாரத்தான் போட்டி நடத்துவதில் குளறுபடி என புகார். பேனரை கிழித்ததுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட போட்டியாளர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஒரு கொடிமரத்தை காணவில்லை என புகார். கல்லாலான 2 யானை சிலைகளும் கடத்தல் என காவல் நிலையத்தில் புகார் அளித்த இந்து சமய அறநிலையத்துறையினர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 23 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தது. சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமை நீதிபதியின் அனுமதியை பெறவில்லை. உயர்நீதிமன்ற பதிவாளர் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல். சீனாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தயாராகும் மக்கள். மின்னொளியில் ஜொலிக்கும் பெய்ஜிங் நகரம். சென்னை மாநகருக்குள் பயணிகளை ஏற்ற இறக்க அனுமதிக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை. ஆலோசித்து முடிவெடுப்பதாக சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் தரப்பில் தகவல். விஜய் கடைசியாக நடிக்க உள்ள படத்துக்கு கதை கூறியுள்ள இயக்குநர் H. வினோத். கமல்ஹாசனுக்கு சொன்ன அரசியல் கதையில் விஜய் நடிக்கிறாரா என எதிர்பார்ப்பு. சிலி நாட்டில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் தீக்கிரையான ஆயிரக்கணக்கான வீடுகள். 46 பேர் தீயில் கருகி உயிரிழந்த பரிதாபம். பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு இன்று நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 130 மையங்களில் தேர்வுகள் நடைபெறுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள பள்ளியில் தேர்வெழுத ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். இதேபோல மதுரை மையத்திலும் தேர்வர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர்கள் கீதன் மற்றும் கருணாகரன் இணைந்திருக்கிறார்கள். முதல் கீதனிடம் கேட்கலாம். கீதன், எத்தனை பேர் இந்த தேர்வினை எழுதியிருக்கிறார்கள்? சென்னையில எத்தனை மையத்தில் நடைபெறுது?
தமிழ்நாட்டில் இன்று அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. மொத்தம் 2582 காலி பணியிடங்களுக்கு தமிழகம் முழுவதும் 130 மையங்களில் இந்த தேர்வு என்பது நடைபெறுகின்றது. கடந்த காலங்களை பொறுத்தவரை ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்கள் வெயிட்டேஜ் மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர் பணி நியமனம் செய்துவிடப்பட்டனர். முதன்முறையாக அரசாணை 149 கொண்டுவரப்பட்டு முதல் முறையாக ஆசிரியர் பட்டதாரி பணியிடங்களுக்கு தற்போது இந்த போட்டித் தேர்வு என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு முதல் முறையாக இன்று நடைபெறுகின்றது. மொத்தம் 3 மணி நேரம் இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. 150 மதிப்பெண்களுக்கு அந்தந்த பட்டதாரிகள் என்னென்ன அந்த பாடங்களை அவர்கள் இளநிலை பட்டத்தில் படித்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. அதே போல தமிழ் தகுதி தேர்வும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதன்படி தேர்வர்கள் 50 மதிப்பெண்களுக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வு கொண்டு வரப்பட்டு அதில் 30 மதிப்பெண்கள் தகுதி தேர்வாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்று 41,485 தேர்வர்கள் இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிட தேர்விற்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். தற்பொழுது தேர்வர்கள் தேர்வு கூடத்திற்குள் சென்று விட்டார்கள். 3 மணி நேரத்திற்கு இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஆதார் அட்டை உள்ளிட்ட அடையாள அட்டை காண்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்புடன் இன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. இத்தனை இணைப்பில் இருங்க. தொடர்ந்து மதுரையிலிருந்து செய்தியாளர் கருணாகரனிடம் விவரம் கேட்கலாம். கருணாகரன், மதுரையை சுற்றி எத்தனை மையங்கள் தேர்வுகள் நடைபெறுகிறது? இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது? ஆம் லாவண்யா, அந்த ஆசிரியர் நியமன தேர்வுக்கான அந்த தேர்வு மதுரையை சுற்றி 5 தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது. மதுரை OCPM பள்ளி, சேதுபதி மேல்நிலைப் பள்ளி மற்றும் நிர்மலா ஸ்கூல், சென்ட் மேரி ஸ்கூல் உள்ளிட்ட 5 தேர்வு மையங்களில் 2000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இதில் சிறப்பான விஷயம் என்னவென்றால் ஆசிரியர் நியமன தேர்வு தற்பொழுது நடைபெறுகிறது. அதாவது முதலில் டிகிரி முடிச்சு BEd முடித்தவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற்றது. அந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தற்பொழுது ஆசிரியர் நியமன தேர்வு இன்று நடைபெறுகிறது. எனவே இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு ஆசிரியர் பணி நியமனம் உறுதியாகிறது. பல ஆண்டு கனவு தற்பொழுது நிறைவேற உள்ளது. எனவே 2222 பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற உள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் தேர்வில் தமிழ் பாடம் ஒரு தமிழ் சப்ஜெக்டில் ஒரு கேள்விகள் இருக்கும். அதில் கண்டிப்பாக அவர்கள் தேர்ச்சி பெற்றால்தான் அவர்களுடைய அந்த மெயின் சப்ஜெக்ட், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி மெயின் சப்ஜெக்ட் மதிப்பீடு செய்யப்படும் என்ற ஒரு நிலையும் உள்ளது. தமிழ் முதலில் 30 வினாக்களுக்கு 50 மதிப்பெண்களில் தமிழ் தேர்வு நடைபெறும். அதற்கு பிறகு அவங்களுடைய அந்த இயற்பியல், வேதியியல், உயிரியல் உள்ளிட்ட பாடங்களில் அவர்கள் எந்த சப்ஜெக்டில் ஆசிரியராக தேர்வு எழுத உள்ளார்களோ அதற்குண்டான தேர்வு நடைபெறும். இதில் தமிழ் பாடத்தில் 40% கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே அடுத்த கட்டமாக அவங்களுடைய பிரதான தேர்வு வேல்யூவேஷன் பண்ணப்பட்டு அவர்களுக்கு அதுக்கடுத்து சான்றிதழ் சரிபார்ப்புடன் அவர்களுக்கு பணி நியமனம் செய்யப்படும். கடந்த அந்த TET ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான இந்த தேர்வில் அவர்களுக்கு நடைபெறுகிறது. எனவே இந்த ஆசிரியர் தேர்வில் அவர்கள் ஆசிரியராவது என்பது ஒரு கனவாக உள்ளது. இந்த சூழலில் பல தேர்வுகளை கடந்து தற்பொழுது நியமன தேர்வுக்கு வந்துள்ளனர். அதே போன்று தற்பொழுது அந்த தேர்வரை அனுப்புவதற்காக ஒருத்தர் கூட உடன் வந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சார், எங்க இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க. வணக்கம் சார், நாங்கள் மதுரை மாவட்டம் மலங்கானூர்ல வந்திருக்கோம். இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு என்னுடைய மனைவி எழுதுறாங்க. ஸோ அவங்கள இங்கே அட்டன் பண்ண வச்சு வந்திருக்கோம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு நடக்குது. இதுக்கு முன்னாடி டெட் மூலியமா 2012-13 அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. டெட் பாஸ் பண்ண வச்சாங்க. ஆனால் இப்போ அதுக்கப்புறமா ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி இப்போ டெட் எலிஜிபிலிட்டி பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் போட்டித் தேர்வு எழுத முடியும்னு சொல்லி அந்த ஒரு நாம்ஸ் வந்ததுனால டெட் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் போட்டித் தேர்வை எழுத வந்திருக்காங்க. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடக்கிறதுனால இதை OMR மூலியம் நடக்கிறதுனால சீக்கிரமா வேல்யூஷன் பண்ணி ரிசல்ட்டும் சீக்கிரமா விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்றோம் சார். அதாவது பல ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு அந்த ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியர் நியமனத்துக்கான தேர்வு நடைபெறுகிறது. எனவே இதை உடனடியாக மதிப்பீடு செய்து நியமனம் அளித்தால் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று தேர்வர்கள் உடன் வந்தவர்களும் தெரிவித்துள்ளனர். லாவண்யா, தமிழ்நாடு முழுவதும் 130 மையங்களில் தேர்வுகள் நடைபெறுகிறது. தொடர்பான விவரங்களுக்கு நன்றி கீதன் மற்றும் கருணாகரன்.